விவசாயிகளை காப்பாற்று, விடுதலை செய், விடுதலை செய். ஐயோ காப்பாற்று, காப்பாற்று, தமிழக விவசாயிகளை காப்பாற்று, அடக்குமுறை செய்ய. ஐயோ ஐயோ காப்பாற்று, காப்பாற்று, தமிழக விவசாயிகளை காப்பாற்று. ஐயோ 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 விடுதலை செய், தமிழக விவசாயிகளை விடுதலை செய். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். ஈசன் முருகசாமியை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், தமிழக விவசாயிகளை விடுதலை செய். அண்ணாவே விடுதலை செய். நியாயமா, 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 ஈசன் முருகசாமியை கைது செய்ய நியாயமா. காப்பாற்று, காப்பாற்று, தமிழக விவசாயிகளை காப்பாற்று. விடுதலை செய், விடுதலை செய், ஈசன் முருகனை விடுதலை செய். காப்பாற்று, காப்பாற்று, ஈசன் முருகனை காப்பாற்று. விடுதலை செய், விடுதலை செய், தமிழக விவசாயிகளை விடுதலை செய். காப்பாற்று, காப்பாற்று, ஈசன் முருகனை காப்பாற்று. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 விவசாயிகள் எந்த விதமான கோரிக்கைக்காக போராடலாம்னு சொல்லுது. நாங்கள் பஸ்ஸை மறிக்கல, பஸ்ஸுக்கு டேமேஜ் உண்டாக்கல, யாருக்கு நஷ்டம் உண்டாக்கல. ஆனால் கோழிக்கு 20% 20 ரூபா சேர்த்து கொடுன்னு போராடிட்டு வர்ற ஈசன் முருகேசனை பொங்கல் தினத்தில் அதுவும் இதுதானே விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே. இந்த வாழ்வாதாரத்துக்கு முதல் நாள் கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறது என்ன நியாயம் இருக்குது? அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு இருக்குது? விவசாயிகள் இந்த நாட்டினுடைய அடிமைகளா? அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக கேட்கக்கூடாதா? நாங்கள் யார் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. திமுகவில் கூப்பிட்டா கூட போகிறோம், அதிமுகவில் கூப்பிட்டா போகிறோம், எல்லா கட்சிக்கும் நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களை அடிமை மாதிரி பார்க்கக்கூடாது. இல்லை, ஈசன் முருகசாமியை கைது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவரை இந்த இதுக்குள்ளே விடலைன்னா இந்த பொங்கலே வெற்று பொங்கல் மாதிரி ஆயிரும். அதற்காக அரசியல்வாதிட்டெல்லாம் கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஐயா லோக்கலில் இருக்க மந்திரியை பார்க்க போனால் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, விவசாயினா பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால அறிஞர் அண்ணா கிட்ட கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை உண்டாக்கு, நல்ல மனசை மாற்று, அவங்கள விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று அறிஞர் அண்ணா இறந்து போன அறிஞர் அண்ணா கிட்ட கொடுத்து அதை அவங்க மனசை மாற்றுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க திருந்துவார்களா திருந்த மாட்டார்களா என்று இனிமேல் தான் தெரியும். இந்த வருகின்ற 23ஆம் தேதி 24 மோடி ஐயா எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கல. அதனால் நான் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு உண்ணாவிரதம் உட்காரப்போம். அதே போல் டெல்லியில் போராடிய விவசாயி ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்க போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரலையும் ஊர்வலம் போகிறாங்க. ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் பார்த்து கேட்க போகிறாங்க, லாபகரமான விலை கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா மாநில முதலமைச்சருக்கெல்லாம் அந்த அதிகாரமே கிடையாது. மத்திய சர்க்காரில் காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். அதுக்காக போராட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மோடி சென்னை வரப்போறாரு, இல்லை மோடி நாங்கள் பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. போலீஸில் கேட்டேன் டிஜிபி ஆஃபீஸில், இல்லை சார் எப்படி சார் உங்களுக்கு பர்மிஷன் தர்றது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கலன்னா இங்கேயே உட்காந்துருப்போம். தொடர்ந்து 10 நாள் உண்ணாவிரதம் உட்காரோம்.